நேற்று சாயந்தரம் வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி என்னடா பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனை பார்த்து டெம்ப்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம் தான். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளும் செய்யலாமான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் பார்த்தா எல்லா பொருளுமே இருந்துச்சு. ஆஹா சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்ய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணணும் இல்லையா, ஆன் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்தா நம்ம வீட்டில் தான் லைட்டர் தான் ரிப்பேராக போச்சு. அதனால் லைட்டரை தூர வச்சுட்டு தீப்பெட்டி வச்சு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சூடாக இருக்காது, அதனால் நான் கை வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் தேவைப்படாது, இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யே அதிகம் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுக்கிறதுக்கு தான். இது அவ்வளோத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கறியை விட்டுறாதீங்க. நான் அழகாக பொன்னிறமாக வறுத்துட்டு எடுக்கும்போது தான் ட்விஸ்ட்டு. இந்த மரக்கட்டை கரண்டி வச்சு எடுத்ததுனால சுத்தமாக வரவே இல்லைங்க. எடுக்க கீழே விழுந்துகிட்டே இருக்குது. க்ளீன் போல்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் இந்த கரண்டியே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கரண்டி வச்சு எடுத்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு இந்த மரக்கட்டை கரண்டி வந்து எனக்கு யூஸ் ஆகலை. அதாவது யூஸ் ஆகணும், இது வறுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். நம்ம இதை வச்சு அள்ளிடலான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அள்ளலாம் முடியாது, கீழே தான் முடியும். அப்படி தான் இருந்துச்சு பாருங்கள், எல்லாம் கீழே விழுந்துட்டு இல்லையா. அதுக்கப்புறமா ஒரு வேறு கரண்டி எடுத்து வச்சு அதை வச்சு நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள் எத்தனை தடவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே முடியல. மரமண்டையாக இருந்திருப்பேன் போல், சுத்தமாக எடுக்க வரவே இல்லை. இங்கே பாருங்கள் எடுக்க கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவா வந்து சொல்லிக்கிட்டு தான், என்னம்மா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டே ஒரு 3 மட்டும், இதுக்கு மேலே இதை வச்சு எடுத்தால் கதையாகாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கரண்டி வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ ஈஸியாக வந்துருச்சு. இதே அடுப்பில் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அவல் இருக்குது இல்லையா, அவளையும் கொட்டி நல்லா கிண்டிக்கங்க. நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வேகணும். நெய்யிலே நல்லா வறுத்து வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டிக்கங்க. கொஞ்சம் நேரமாக ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும் நல்லா கிளறி விட்டுறதுக்கு. இந்த நெய்யிலேயே லைட்டாக வறுத்து வரணும். வறுத்து வந்தால் தான் இந்த பாயசத்துக்கு உண்டான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வறுக்க விட்டுருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா எப்படியும் ஒரு 5 மினிட்ஸாக தேவைப்படும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேம்லாம் வேண்டாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த மாதிரி வர ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் பால் அடுப்பில் போட்டுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரணும். பொங்குறதுக்கு முன்னாடியே போட்டுருவீங்க, அப்புறம் திறஞ்சு போயிடும். ஸோ நல்லா கொஞ்சம் பொங்கி வரட்டும். ஒரு தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் பாலில். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 லிட்டர் பாலுக்கு. நல்லா பொங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அவலையும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு கிண்டு அந்த பக்கம் ஒரு கிண்டிட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்தில் நம்ம கொஞ்சமாக பொடிச்ச சக்கரை, அதாவது மண்டவளம் அச்சுவலம் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சீனி சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்குறது வந்து மண்டவளம் தான் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பாகுபதம்லாம் தேவையில்லை. நல்லா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து பாருங்கள். அவள் நம்ம கையில் எடுத்து மசிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மசிகிற மாதிரி வந்தால் தான் இது கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க சக்கரை பாகையை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றி இறக்கி வச்சுட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். நான் கீழே ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை குடிச்சு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பாராட்டு மழை தான் போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.